இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா பித்ருதோஷம். நம் குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் தான் பித்ருக்கள் சொல்றோம். அப்படி பித்ருக்களின் சாபத்திலிருந்து விடுபட முக்கியமாக சில விஷயங்களை நம்ம கடைபிடித்து ஆக வேண்டும். அதுவும் முக்கியமாகவே அமாவாசை நாட்களை நம்ம செய்ய வேண்டிய ஒரு செயலாகவே சொல்லப்படுது. அப்படி அமாவாசை நாள்ல எந்த செயல்களை செய்வதன் மூலம் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை பற்றி தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தர்ப்பணம் என்ற சொல்லுக்கு திருப்திப்படுத்தல் தான் பொருளாம். இயற்கைக்கு தாராக இறந்தவர்களுடைய ஆத்மாவை சில ஹோமத்தால் மட்டுமே சரி செய்ய முடியுமா? நம் குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருக்கள்னு சொல்றோம். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்தால் மட்டுமே உருவாகிற தோஷம் தான் பித்ரு தோஷம் எனப்படுது. ஒருவரின் ஜாதகத்துல சொன்ன பிறவியை குறிக்கும் பாவம் தான் 9ஆம் பாவமாகும். இந்த பிறப்பை குறிக்கும் பாவம் முதல் பாவமாகவும் அடுத்த பிறப்பை பற்றி தெரிவிக்கும் பாவம் 5ஆம் பாவமாகவும் சொல்லப்படுது. ஜென்ம லக்னத்துல 10ஆம் இடத்துல கர்மஸ்தானம் எனப்படும். கண்கண்ட தெய்வம் என்றாலே அது பெற்றோர்கள் தான். அவர்களும் வாழும் காலத்திலேயே உரிய மரியாதை கொடுத்து சிறப்பாக கவனித்துக் கொள்ள வேண்டுமா? இதை கருத்தில் கொண்டுதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று நம் முன்னோர்கள் வரையறுத்து வச்சிருக்காங்க. தற்போதைய நவீன யுகத்துல பெற்றோர்கள் யாருமே கண்டு கொள்ளாத நிலை தான் உருவாகி இருக்குது. வயதான நிலையில வாடி வதையும் ஒருவேளை உணவுக்காக வாரிசுகளுடைய காலடியில இதமாக கிடைக்க வேண்டிய நிலையில தான் பெரும்பாலான முதியோர்கள் தள்ளப்படுறாங்க. அந்த முதியவர்கள் படும் வேதனை சொல்லி மாளாதுன்னு சொல்லலாம். அந்த வேதனை தான் தோஷங்களாக மாறுதான். பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்கள் மனம் குளிரும்படியே நடந்து கொள்ள வேண்டுமா? அப்படி நடந்து கொள்ளாதவர்கள் தான் அவர்கள் மறைந்த பிறகாவது உரிய கடமைகளை செய்ய வேண்டும் சொல்றாங்க. மூதாதையர்களுக்கு செய்யப்படும் பித்ரு கடன்களை ஆண்டுதோறுமே செய்ய வேண்டுமா? பெற்றோர் இறந்த திதியை கண்டுபிடித்து அவர்களுக்குரிய தர்ப்பணமும் சீராத்தங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டுமா? அப்படி செய்யாத போதுதான் பித்ருக்கள் வருத்தப்படுவாங்க. அந்த வருத்தம் தான் வாரிசுகளுக்கு பித்ரு தோஷமாகவும் மாறிடுதான். குழந்தைகளின் ஜாதகத்துல கணிக்கும் போதே இந்த பித்ரு தோஷம் இருப்பதை ஜோதிடர்கள் மிக எளிதாக கண்டுபிடித்து விடுவாங்க. பித்ரு தோஷம் இருப்பதை பல கிரக அமைப்புகள் மூலம் தெரிந்து கொள்ளலாமா? ஒருவர் ராகு காலத்துல பிறந்திருந்தால் அவருக்கு பித்ரு தோஷம் இருக்கிறது என்பாங்க. அதே போல சுப கிரகங்களை மறைவு இடங்கள்ல அமைந்திருந்தாலே அதையும் பித்ரு தோஷம் என்பாங்க. சூரியன் பகை அல்லது நீச்சம் பெற்றிருந்தாலே அதுவும் பித்ரு தோஷத்திற்குரிய அறிகுறியாக சொல்லப்படுது. ராகு கேது நட்சத்திரத்துல குரு சேர்க்கை பெறும்போதுதான் பித்ரு தோஷமாக கருதப்படும். சூரியன் சந்திரன் செவ்வாய் அமைவதை பொறுத்து பித்ரு தோஷம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம். பித்ரு தோஷம் இருந்தாலே குடும்பத்துல முன்னேற்றம் என்பது இருக்கவே இருக்காதான். ஒருவர் பித்ரு தோஷ பாதிப்பு இருந்தாலே அவரது வாழ்க்கையில ஒவ்வொரு முக்கிய கட்டமும் போராட்டம் நிறைந்ததாகவே இருக்குமா? பொருளாதார ரீதியிலாக பார்த்தோம்னா திருப்தியான நிலைக்கு வர முடியாமல் திண்டாடுவாங்க. இவை தவிர ஒருவருக்கு பித்ருதோஷம் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடித்து விடலாமா? பித்ருதோஷம் இருந்தாலே வாழ்க்கையில தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். சுப காரியங்கள் நடைபெறுவதில் இடையூறுகள் ஏற்படுமா? பெரும்பாலான பித்ருதோஷ ஜாதகக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தாமதமும் உண்டாகுமா? பித்ருதோஷம் இருந்தாலே அலட்சியமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. உரிய பரிகாரங்களும் அவசியம் செய்யப்பட வேண்டுமா? மறைந்த முன்னோர்களான பித்ருக்கள் மனம் குளிர்ந்த நிலையில இருந்தால் தானே குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். ஒருவர் எந்த அளவுக்கு பித்ருக்களுக்கு சரியான முறையில எள்ளும் தண்ணீரும் கலந்த தர்ப்பணத்தை முறைப்படி குறிக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்குமா? பித்ருக்களை வழிபட்டாலே எந்த கோவிலுக்கு போனாலும் நிச்சயம் பலன் கிடைக்காதா? குலதெய்வம் இஷ்ட தெய்வம் போன்றவற்றை வழிபடுவங்க பித்ருக்களை கண்டு கொள்ளாமல் இருந்தாலே அவர்கள் வாழ்க்கையில நிச்சயம் முழுமை இருக்காதுன்னு சொல்லப்படுது. எனவே பித்ருக்களை அமாவாசை தோறுமே தர்ப்பணம் செய்து வழிபட்டாலே நல்லதான். பித்ருதோஷம் இருப்பவங்க அதற்குரிய பரிகாரத்தை பெரியவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு உரிய வகையில முறைப்படி செய்ய வேண்டுமா? அனுஷம் பூசம் புனர்பூசம் விசாகம் பூராட்டாதி திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்ட நட்சத்திர நாட்கள்ல அமாவாசை வருமானால் அன்று செய்யப்படும் தர்ப்பண பூஜைகளுக்கு உடனடியான பித்ரு தோஷம் நீங்கும் வகையில இருக்குமா? மாத அமாவாசையில இந்த நட்சத்திர நாட்கள் வருகிறதோ என்பதை பார்த்து பித்ரு பூஜைகளும் செய்யலாமா? அதற்கு நாம தினமுமே அன்னம் வைப்பதன் மூலமும் எவ்வளவு பெரிய பித்ரு தோஷத்துல பாதிப்பு
வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? வீட்டில் இத்தகைய பித்ரு பூஜைகள் செய்ய இயலாதவங்க குறிப்பிட்ட ஆலயங்களுக்கு சென்று பரிகாரத்தை செய்யலாமா? காசி, காயா, பிரயாக்கை தலங்களுக்கு சென்று பிண்டம் வைத்தும் பிறகு பூஜைகள் செய்தாலே பித்ரு தோஷங்களை விலகி ஓடிவிடுமா? அவ்வளவு தூரம் போக முடியாதவங்க நினைப்பவர்களுக்கு ஏற்ப தமிழகத்துல பித்ருதோஷ நிவர்த்திக்கான சிறப்பு வழிபாடு தலங்களும் இருக்குது. பித்ருதோஷம் ஜாதகத்துல எந்த நிலையில் உள்ளது என்பதையும் அதை நிவர்த்தி செய்ய தமிழகத்தில் எந்த ஆலயத்திற்கு சென்று பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டுதான் செல்ல வேண்டுமா? பித்ருதோஷ நிவர்த்தி தலங்கள்ல அதில் முதன்மையானதாக கொள்ளப்படுவது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் தான். ராமேஸ்வரத்துல கடலின் அக்னி தீர்த்தம் உள்ளதான். முதல்ல அங்கு நீராட வேண்டுமா? பிறகுதான் ராமேஸ்வர கோயில்ல உள்ள 22 தீர்த்தங்களிலும் நீராட வேண்டுமா? இதன் பிறகு ராமநாத சுவாமியை வழிபட வேண்டுமா? இந்த வழிபாட்டு மூலமே உடனடியாக பித்ருதோஷம் விலகும் என்பாங்க. இதே போல கூத்தனூர் அருகே உள்ள நீலதர்ப்பணபுரியிலும், திருச்சி மாவட்டத்துல லால்குடிக்கு அருகே உள்ள பூவனூர், மதுரைக்கு அருகே உள்ள திருபுவனம், திருவெண்காடு அருகே உள்ள பூதங்குடி போன்ற ஊர்களிலும் பித்ருதோஷ நிறுவத்திற்கான தலங்களாகவும் சொல்லப்படுது. கோவில்களை மரக்கன்றுகள் நடுவது மிகப்பெரிய புண்ணிய காரியமாக சொல்லப்படுது. இது பித்ருதோஷம் தணிக்க கை கொடுக்குவதாகவும் சொல்லப்படுது. ஜாதகத்துல சூரியன் எந்த இடத்துல அமைகிறதோ அதற்கு ஏற்பதான் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தை கணக்கிட முடியுமா? சூரியன் சரியானபடி அமையாவிட்டாலே பித்ருதோஷம் அதிகம் இருப்பதை நாம உணர்ந்து கொள்ளலாம். அத்தகைய நிலையில இருப்பவங்க சூரியனை வழிபட வேணுமா? மாவட்டத்துல பவானியில் அமைந்துள்ள சங்கமேஸ்வரர் ஆலயமும் பித்ருதோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குது. அங்கு நதியில நீராடி சங்கமேஸ்வரை வழிபட்டாலே பித்ருக்களின் ஆசையை பெற முடியுமா? அதுபோல கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயமும் பித்ருதோஷ நிவர்த்திக்கு மிக சிறந்த பரிகார தலமாகவும் விளங்குது. இங்கு நதியில நீராடி மகுடேஸ்வரரை வழிபட வேண்டுமா? சென்னையில பார்த்தோம்னா காவாரப்பேட்டை அரண்வாயில உள்ள வரமூர்த்தீஸ்வர கோவிலுக்கும் பித்ருதோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குது. சென்னை மக்கள் இந்த தலத்துக்கு சென்று வழிபட்டு பித்ருதோஷத்தில் இருந்து விடுபட முடிவதாக சொல்லப்படுது. இருந்த பின்பு பார்த்தோம்னா அவருக்குரிய பித்ரு கடன்களை முறைப்படி செய்யாம விட்டோம்னா அந்த குடும்பத்துல மன கஷ்டமும் இருந்து கொண்டேதான் இருக்குமா? அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல குழந்தை பிறப்பது தாமதமாகவும் சொல்லப்படுது அல்லது தடைபடுவதும் சொல்லப்படுது. பெற்றோரை பிள்ளைகள் இகழ்வதும் அவர்களை மதிக்காமல் அவமதிக்கும் செயல்களை செய்வதோ, பணம், சொத்து, பொன், பொருள், பெண் என ஆசையினாலுமே பேராசையினாலுமே பிறருக்கு தீங்கிழைப்பது, குழந்தை பிறந்தவுடனே இறந்து போவது, உற்றோர் உறவினோட விரோதங்களை உண்டாவது, குடும்பத்துல நிம்மதியின்மை நிலவுவது, புத்திரன் பகைவனை போல செயல்படுவது, மனைவியுடன் சேர்ந்து வாழ முடியாமல் பிரிந்து வாழும் நிலை ஏற்படுவது போன்ற அனைத்திற்குமே பித்ருதோஷம் இருப்பதை உறுதிப்படுத்துவதாக கருட புராணத்துல கூறுது. மத சாஸ்திரங்களின்படியே அரச மரத்தை வீடு அல்லது மொட்டை மாடியில வளர்ப்பது அஸ்வமாக கருதப்படுது. ராவி மரம் வீட்டில் அடிக்கடி வளர்த்து அதுக்கு பித்ருதோஷத்தின் அறிகுறியாக கருதப்படுமா? இறந்த உங்கள் முன்னோர்கள் அதிருப்தி அடைந்துள்ளார் என்பதை இது குறிக்குது. இவங்கள் போக்க வேண்டும் என்றால் தினமுமே காலையில காக்கைகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளித்து வர வேண்டுமா? மாதம் வரும் அமாவாசை நாள்ல கூட வெள்ளை பசுவிற்கு பசும்புல்லை உண்ண கொடுக்கவும். பிறகு பித்ருதோஷ நிவாரண பூஜையை ஒரு ஜோதிடரிடம் முறையாக தெரிந்து கொண்டு தோஷத்தை போக்கலாம். பொதுவாக காசுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது விசேஷமானதாக சொல்லப்படுது. அமாவாசை தினத்துல ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டுமா? தயிர் சாதம் வழங்குவதில் சிறப்பாக சொல்லப்படுது. முடிந்தால் ஏழை குழந்தைகளுக்கு வெள்ளை ஆடை தானம் செய்யலாம். இவ்வாறு செய்வதன் மூலமே இறந்த முன்னோர்களின் திருப்தி அடைவாங்க. இதன் பிறகு பித்ருதோஷம் நீங்குவதாகவும் சொல்லப்படுது. கால்சாப் தோஷம். சிலருக்கு கால்சாப் தோஷம் ஜாதகத்துல இருக்குமா? அவர்கள் சிவபெருமானை வணங்க வேண்டுமா? சிவனின் பூஜையுடன் ருத்ராபிஷேகமும் செய்ய வேண்டுமா? சிவபெருமானை மகிழ்விக்கிறது. இதனால் காலசர்பதோஷ பாதிப்புகளும் குறையுமா? பார்த்தோம்னா அமாவாசை போன்ற புண்ணிய நாட்கள்ல பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை, பச்சரிசி, வெல்லம், எள்ளு இவற்றை கலந்து கொடுக்க வேண்டுமா? இப்படி செய்து வந்தாலே பித்ரு தோஷத்திலிருந்து தாக்கம் குறையுமா? அதுபோல அவர்களின் நினைவு நாளன்று முறைப்படி தர்ப்பணம் முதலியவற்றை செய்து அன்னதானமும் செய்ய வேண்டுமா? பித்ருதோஷம் நீங்க எளிய பரிகாரமாக லட்சுமி நரசிம்மர் படம் முன்னே பால் அல்லது பானகம் வைத்து காலை அல்லது மாலை வேளைகளை நரசிம்ம பிரப்தி ஸ்லோகத்தை சொல்ல வேண்டுமா?
பூசம், புனர்பூசம், விசாகம், பூராட்டாதி, திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம் இந்த நாட்கள்ல அமாவாசையில வருமானால் அன்றைய தினம் சீராத்தம் செய்தாலே பித்ருதோஷம் நீங்குவதாக சொல்லப்படுது. மேற்குறிப்பிட்ட நாட்களை சீராத்தம் செய்தாலோ அல்லது காளஹஸ்தி சென்று அங்கு பித்ரு பூஜை செய்தாலோ பித்ரு தோஷத்துல இருந்து விடுபட முடியுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.